நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Matthew 5:14. You are the light of the world. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இருக்கின்ற வீட்டிலே அல்லது பணிபுரிகின்ற ஸ்தலத்திலே வெளிச்சம் கொடுக்கிறோமா? நாம் இருக்கின்ற இடத்திலே சண்டைகள், சச்சரவுகள், சமாதான குறைவுகள், கோள் சொல்லுதல் மற்றும் பிற காரியங்கள் நடக்கின்றனவா? அப்படியானால் நாம் வெளிச்சம் கொடுக்கவில்லை. நம்மை நாமே திருத்திக் கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் பார்வையில், பேச்சில், செயலில், நடவடிக்கையில் வெளிச்சம் கொடுக்க, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்மை நாமே திருத்திக் கொள்வோம். ஆமென். நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது எங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பள்ளியில், கல்லூரியில் பணிபுரியும் அருமையான ஆசிரியர்களுக்காக, தலைமை ஆசிரியர்களுக்காக, ஏஇஓ, டிஇஓ மற்றும் பல்கலைக்கழகங்களில் பணிபுரியும் மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு காணப்படுகிற பலவீனங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு போதிக்கிற பணியிலே அவர்கள் சிறந்து விளங்க ஜெபிக்கிறோம். நல்ல ஒழுக்கங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க தாழ்மையோடு உம்முடைய பாதத்தில் வேண்டுகிறோம். அவருடைய குடும்பங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசிரியர்களை ஆசீர்வதியும். உடைய வல்லமையின் கரம் பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.